ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எர்ணாகுளத்தில் இருக்கிற ஒண்டர்லாவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கேம்ஸ் இருக்குது, எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் அங்கே போனால் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒண்டர்லாவில் நம்ம ரீச் ஆகிட்டோம் பக்கத்தில். இப்போ நம்ம அது ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஸோ சுற்றியும் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சைட்லெலாம் ஃப்ளவர்ஸு அந்த மாதிரிலாம் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இது ரொம்ப வெயில் டைமு. ஸோ நம்ம ஓப்பனிங் டைம் காலையில் 10:30க்கு ஓப்பனிங் டைமு. இப்போ 10:30 ஆயிடுச்சு. எல்லோரும் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இதான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற இடம். ஸோ இங்கெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம நார்மல் சாரீ சுடி இதெல்லாம் அலௌடு கிடையாது. ஸோ அதனால் நம்ம ட்ரெஸ் அங்கேயே இருக்கும். இல்லைன்னா நம்மளே எடுத்துக்கிட்டு போய்க்கலாம். தண்ணி இழுக்காத மாதிரி நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய்க்கணும். ஸோ டிக்கெட் எப்படின்னா, அடல்ட்டுக்கு 1349, பெரியவங்களுக்கு ஃபாஸ்ட்ராக் எடுத்தால் 2158, குழந்தைகளுக்கு 1079. அதே ஃபாஸ்ட்ராக் எடுத்தோம்னா 1726. ஃபாஸ்ட்ராக்னால் நம்ம க்யூவில் நிற்க தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. சீசன் டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ நம்ம இது நம்ம லக்கேஜ் எல்லாம் நம்ம ஒரு அங்கே கவுண்டரில் கொண்டு போய் நம்ம வச்சிடலாம். ஸோ நம்ம திங்ஸ் எல்லாமே நம்ம அங்கே கொண்டு போய் வச்சுட்டு ஸ்லிப்பர்லேருந்து எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இந்த வாட்டரில் போகும்போதுலாம் ஸ்லிப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மற்ற கேமெல்லாம் விளையாண்டு திரும்ப நம்ம லாக்கரில் வச்சுட்டு போய்க்கலாம். ஸோ லாக்கருக்கு நம்ம ஒரு வாட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு நம்ம வந்துக்கலாம். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே இடமும் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக அங்கே ட்ரெஸ் சேஞ்சுக்கும் இடம் இருக்குது. உள்ளே போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெளியிலையும் ஒரு சிலர் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆகி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாக்கர் எல்லாம் வச்சுட்டு இப்போ அதை வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் வாட்டர் கேம்ஸு மதிய டைமுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மார்னிங் டைம் எல்லாமே கேம்ஸ் தான் இருக்கிறது. வாட்டர் கேம்ஸ் மதியத்துக்கு மேலே தான் ஓப்பன். ஸோ இதே லாக்கர் இருக்கிற இடம். ஸோ அங்கே நம்ம லாக்கர் நம்ம வச்சுட்டு வந்துக்கலாம். ஸோ இதான் நம்ம இப்போ நம்ம கேம் விளையாட நம்ம போக போகிறோம். ஸோ நிறையா ஃப்ளவர்ஸ் செடிங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அழகழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் அந்த கேம் எல்லாம். ஸோ அதுக்கு லிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த கேம் போகிறதுக்காக. ஸோ இதெல்லாமே வாட்டர் கேம்ஸு. இதை ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டெப் ஏறி போய்கிட்டு இருக்கோம் கேமு. இது வேவ் பூலு. இது மதியத்துக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது குழந்தைகளுக்கான ஒரு கேமு. ஸோ மார்னிங் டைமே நம்ம போயிட்டோம்னா காலையில் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ காலையில் டைம்லேயே நம்ம போயிட்டோம்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ போனதையும் வெயிட் பண்ண தேவையில்லை, டக்கு நம்ம உள்ள என்ட்ரி ஆகி போய்க்கலாம். ஒவ்வொரு கேம் போகும்போது ஸ்பீடாக நம்ம போயிட்டு போகணும். அப்போ தான் எல்லா கேமும் விளையாட முடியும். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொன்றும் வெயிட் பண்ணி போகும்போது லேட் ஆகும். இது ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கேமு தான். குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைகளுக்கான கேம்ஸும் நிறையா இருந்துச்சு. பெரியவங்களுக்கான கேம்ஸும் நிறையா இருந்தது. இது என்னென்னா ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு கோப்பில் போயிட்டு வெளியில் வரும், அவ்வளோதான். இது நல்ல என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஸோ இதில் உள் சைடு எல்லாமே ஷீட் போட்டிருந்தாங்க. இது ஸ்லோவாக போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு ரைடு. ஸோ குழந்தைகள்லாம் போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் கூட்டம் வந்துச்சுன்னா நம்ம க்யூவில் நின்று போகிற மாதிரி தான் இருக்கும்.
அவ்வளோதான். அடுத்து வந்து என்னென்னா 3D வந்து பார்க்குற மாதிரி வந்து விட்டுருந்தாங்க. நம்ம வந்து ஸ்பெக்ஸ் 3D கண்ணாடி வந்து கொடுத்துட்றாங்க. அதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போனோம்னா இப்போ வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்துருக்க சீட்டும் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் வாட்டர்லாம் தண்ணியில் போகிற மாதிரிலாம் இருக்கும்போது வாட்டரும் நம்ம மேலே படுற மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னா இந்த ரைடு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து இதில் போகலை, கொஞ்சம் பயமாக இருந்ததுனால அதில் வந்து போகலை. தலகலா போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கேம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது வந்து என்னென்னா பிளாக் பஸ்டர்னு. இப்போ நம்ம அதில் ஒரு கேம் மாதிரி வச்சுருந்தாங்க, ஜெயிச்சா அந்த பேக் மாதிரி ஒன்று கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து என்னென்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேலே போயிட்டு தலைகீழாக வந்து நிற்கிற மாதிரி ஒரு ரைடு. ஸோ எல்லோரும் பயங்கரமாக கத்திட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி அதில் போனாங்க. ஸோ ஐ லவ் ஒண்டர்லா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பின்ன அடுத்து வந்து இது வந்து ஒரு ட்ரெயின் ரேக் மாதிரி இருந்துச்சு. மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே போயிட்டு ரிவர்ஸில் போயிட்டு வரும் அந்த மாதிரி ஒரு ரேக்கு. இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ரைடு. ஸோ அதில் ஏட்டு ஹார்ஸில் போகிற மாதிரி ஒரு ரைடு. ஸோ குழந்தைகளை விளையாடுற மாதிரியும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைடு தான் வந்து பேக்கில் ரிவர்ஸில் போயிட்டு திரும்ப ஃபார்வர்டில் போயிட்டு மேலே டாப்பில் போய் திரும்ப ரிட்டர்னில் வந்து பேக்கில் போயிட்டு திரும்ப வரும். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைடு. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் அதில் நிறைய க்யூவில் நின்னாங்க, நிறைய பேர் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைடு. ஸோ நீங்கள் டைம் வந்து ஸ்பீடாக போனீங்கன்னா எல்லா ரயில்லையுமே நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு லஞ்சுக்கான கோம்பும் வந்து நம்ம அங்கேயே பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்நாக்ஸுக்கும் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு அமௌண்ட்டு பே பண்ணிக்கிட்டோம்னா உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸும் வந்து வாங்கிக்கலாம். நம்ம வந்து காசு வந்து கொண்டு போகணும் அவசியமே இல்லை, எல்லாமே லாக்கரில் வச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு. எல்லா பக்கமுமே நீட்டாக இருந்துச்சு. இது குழந்தைகளுக்கான ஒரு ரைடு. இது வந்து ஃப்ளை ஆகிற மாதிரி இருந்துச்சு. கீழே லோ ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளை ஆகிற மாதிரி குழந்தைங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வெளியில் வந்து ஒவ்வொரு கேமுக்கு செப்ரேட்டாக கொடுத்து நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லா கேமும் வந்து போகும்போது பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு போட்டிங் மாதிரி, பெரியவங்களுக்கு தனியாக அந்த மாதிரி போட்டிங் இருக்குது. அதே மாதிரி கிட்ஸுக்குன்னு தனியாக போட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டில் போகிற மாதிரி ஒரு போட்டிங் இருந்துச்சு. அதுலேயும் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து ஒரு லைட் செட்டிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். குழந்தைகள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா வாட்டர் வந்து அந்த லைட் மேலே ஸ்ப்ரே ஆகும். அந்த மாதிரி ஒரு கேம் இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ரைடு மாதிரியே அழகாக இருந்துச்சு. அந்த பொம்மை இதில் உள்ள வந்து உட்காந்துட்டோம்னா மேலே கீழே போயிட்டு வர மாதிரி ஒரு ரைடு. இதுவும் வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சேஃபான ஒரு ரைடு தான். ஸோ வெயில் எதுவுமே இல்லாமல் நிழலாக இருக்கிற மாதிரியும் ஒரு இதெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. எல்லா ரைடுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் வந்து உட்காந்துட்டு மேலேவும் கீழேவும் போகிற மாதிரி காலில் வந்து ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அவங்களுக்கோசம் குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதுவும் வந்து ஹார்ஸில் போகிற மாதிரி அப் அண்ட் டவுன் போகிற மாதிரி ஒரு ரைடு. ஸோ நம்ம குழந்தைகளுக்கான ரைடு வந்து தனியாக வந்து ஒரு சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம போனோம்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம்னா ஒன் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்க ரைடு இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அடுத்து பெரியவங்களுக்கான ரைடும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பெரியவங்களும் குழந்தைகளும் எல்லாருமே போனாங்க. இது வந்து போட்டிங்கோட குழந்தைகள் தனியாக போட்டிங் இருந்துச்சு. அதே மாதிரி பெரியவங்களுக்கு தனியாக வந்து ரிவர்ஸில் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு போகிற மாதிரி ஒரு ரைடு. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்
டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு எலிஃபண்ட் வச்சுருந்தாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டரில் எடுத்து தண்ணி வந்து வெளியில் விடுற மாதிரி ஒரு இதில் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைடு. இது அப்படியே ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி ஒரு ரைடு. ஸோ இதில் உட்காந்துட்டோம்னா மேலே போயிட்டு அதே மாதிரி தான் ரொட்டேஷன், தலகலாலாம் போகாது, ஒரே சேம் பொசிஷனில் தான் போகும். இதுவும் வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரைடெலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ரேஞ்சர் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2 சைடும் கொடுத்துருந்துச்சு, மேலே போய் தலகலாக இருந்துச்சு. ஸோ பயப்படாதவங்க தாராளமாக அதில் போகலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வாட்டர் கேம்ஸு. இது வந்து ஒரு மேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம படுத்துக்கிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டில் போயிட்டு வாட்டரில் விழுகிற மாதிரி ஒரு கேமு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வாட்டர் கேமில் நம்ம போனோம்னா செல்லெல்லாம் அதிகம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, நம்ம விளையாட முடியாது. ஸோ அங்கங்கே வாட்டர் கேம் மட்டும் அங்கங்கே கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து வேவ் பூல். நம்ம வந்து பீச்சில் இருக்கிற மாதிரியே வேவ்ஸ் வந்து சூப்பராக வரும். அது வந்து டைமிங் தான் அவங்க கொடுப்பாங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு 1 ஹவர்ஸ்க்கு 1 டைம் வந்து ½ hour கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமிங் பார்த்து நம்ம வேவ் பூல்கிட்ட போயிடணும். ஸோ பாருங்கள், இது வந்து இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமு. ஸோ கீழேருந்து மேலே போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்பேஸுமே தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த கேமில் வந்து. ஸோ வாட்டர் கேம் போகும்போது நம்ம செல் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம என்ஜாய் பண்ண முடியாது, எங்கேயும் வைக்கிற கடை இருக்காது. ஸோ நம்ம அப்படி செல்லை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்லுக்கான ஒரு கவர் வந்து அங்கே கடையில் முன்னாடியே வச்சுருக்காங்க. தலையில் போடுறதுக்கு கேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நம்ம வேணும்னா தேவையான நம்ம ஃப்ரெண்ட்லியே இருக்குது. அது எல்லாமே ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் போகலாம். உள்ளே போயிட்டோம்னா நம்ம வந்து அந்த கேப் தண்ணி வந்து செல்லு வந்து தண்ணியில் உள்ளே போகாது. இது வந்து ஒரு குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு பிளேஸு. ஸோ பலூன்ஸும் போட்டிருந்தாங்க. அந்த பக்கெட்டில் தண்ணி நிறஞ்சிட்டு நம்ம கீழே போய் நின்னோம், அப்படியே ஃபுல்லாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் என்ன ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து ஸ்லைடு மாதிரி தண்ணியில் வந்து விழுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. குழந்தைய விளையாடுற மாதிரி, பெரியவங்களும் போய் விளையாடுற மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரான ஒரு வாட்டர் கேம். அது எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கேம் அது. இதுலேயும் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமு, சூப்பராக இருந்துச்சு. இதுவும் வந்து தலகலாக போய் நிற்கிற மாதிரியான ஒரு கேம்ஸு. போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தலகலாக ரொட்டேஷன் ஆச்சு. ஸோ இது வந்து வேவ் பூலில் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த வேவ்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து தள்ளுற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வேவ் பூலு. ஸோ சும்மா விளையாடுறப்போ விளையாண்டுக்கலாம். ஸோ இது நிறையா வாட்டர் கேம்ஸ். இதெல்லாம் வந்து பாலில் வந்து கீழே நாட்டை பிடிச்சி கீழே போகிற மாதிரி ஒரு கேம்ஸு. இது வந்து என்னென்னா ட்ரெயினில் வந்துட்டோம்னா அதில் வந்து ஃபுல்லாக நம்ம மேலே தண்ணி தெறிக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கேமும். ஸோ இதில் எல்லாமே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ க்ளோசிங் டைம் வந்து 6 o'clock, மார்னிங் ஓப்பனிங் டைம் வந்து 10:30. 6 o'clockனால் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய கேம்ஸ் வாட்டர் கேம்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் செல்லை எடுத்துகிட்டு போக முடியாதனால இது வந்து ஏன்னா ஐஸ்கிரீம் வச்சு சூப்பராக வந்து கேம் விளையாண்டு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. பட் ஒரு ஐஸ்கிரீம் வந்து 100 rupees, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா கேமையும் முடிச்சுட்டு திரும்ப போய் நம்ம வந்து லாக்கரில் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்சிங் தனியாக வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போய் நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அவுட்டில் வந்துக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெக்கேஷனுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க. கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.